இப்பொழுது முக்கியமான நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த பெண்கள் ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிற சிஸ்டர் ஆர் ஜூலியட் அவர்களை கோபிச்செட்டிப்பாளையத்தில் கெட்செமனே ஜெபம் ஊழியத்தில் அவங்க தனியாக ஊழியம் செய்துள்ளார்கள். ஸோ அவர்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால பெண்களுக்கு சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுடைய சாட்சி ஒரு பெரிய சாட்சி கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனோடு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் துதி ஆராதனையோடும் சாட்சியும் அதே போல் கர்த்தருடைய வார்த்தையும் நம்ம மத்தியிலே கொண்டு வருவார்கள். இப்பொழுது அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்போம். நாம் யாரும் எழுந்து நின்று அவர்கள் வரவேற்போம். தொடர்ந்து துதி ஆராதனை நடத்துவார்கள். யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய நாமமைக்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெண்கள் ஞாயிறு ஆராதனையிலும் கூட உங்களோடு கலந்து கொண்டு கர்த்தரை துதிக்கும்படியாக என் தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்த அருமையான திருச்சபை போதவரை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இங்கே வந்திருக்கிற திருச்சபை மக்கள் அனைவருக்கும் பெண்கள் ஐக்கிய குழுவினருக்கும் சிறுவர் பெரியோர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நேரம் அழகாக நம்ம நல்ல வசனங்களை கேட்டோம், அழகாக டான்ஸ் பார்த்தோம், நாடகம் பார்த்தோம். எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்ததான். இப்போ நம்ம கர்த்தரை துதிப்பதற்காக கர்த்தர் நம்மை இந்த வேலையிலே நம்மை ஆயத்தமாக்கியிருக்க நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் அவர் துதிகளில் மத்தியிலே வாசமாயிருக்கிறவர். அவர் துதிக்கு பாத்திரர். அவர் துதிகளிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். துதித்தல் அவருக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த வேலையில் எல்லாரும் நாம் ஒருமனப்பட்டு அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரப்பா. இந்த வேளையிலே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. எங்கள் ஆலயத்தில் என் தேவன் எழுந்தருளிருக்கிறீரப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சோர்வுகளை மாற்றும்படியாக, பலவீனங்களை மாற்றும்படியாக, வியாதிகளை மாற்றும்படியாக, ஆண்டவர் எல்லா போராட்டங்களை மாற்றும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்தருளி இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாட்டினால் துதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க நல்ல முடிவுகளை காண செய்ய போவதற்காக நன்றி. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களிடத்திலும் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நன்றி நிறைந்த உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஸ்தோத்திர பலி என்றால் பிரியமானது. அவரை நாம் ஸ்தோத்திரிப்பது மிகவும் பிரியமானது. அல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. வானிலும் பூவிலும் மேலான நாம, வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாம, வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி தூதி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தூய சொல்லி தூதித்திடும் நாமமது.
நாமத்திலே வல்லமை உண்டு. வல்லமையான தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அவருடைய நாமத்திலே பிசாசுகள் ஓடும். அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு. அவருடைய நாமத்திலே சுகம் உண்டு. அவருடைய நாமத்திலே பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இந்த வேலையில் யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல அவருடைய வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வருகிறது. தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஒருவரு கூட இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்க வேண்டாம். கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்க. கர்த்தரோடு உங்கள் ஆத்மாவில் இணைந்து கொள்ளுங்க. உங்க ஆவி இரட்சகராகிய தேவனில் களி கூறுவதாக. உங்களுடைய ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தை எந்த அளவுக்கு சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் எல்லாம் நிறைவாக போகிறது. பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு காரியம், இயேசு என்ற பெயரை, இயேசு என்ற பெயருக்கு முன்பாக அவனால் நிற்கவே முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமலே போகிறது. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை உயர்த்துகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் துதியை நான் விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லி இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். கர்த்தரை துதிக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருடைய வாயிலும் கர்த்தரை உயர்த்துகிற துதி. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் சுவாசத்தை கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை பலனை கொடுத்திருக்கிறார். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் காணும்படி வைத்திருக்கிறாரே. நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறாரே, நோய்களுக்கு விலக்கி மீட்டிருக்கிறாரே. எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது, எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. கர்த்தர் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து 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 கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம், துதித்து கொண்டே இருப்போம். உயிருள்ள நாளளவும் என் தேவனை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இந்த காலை வேளையில, இந்த ஆராதனை நேரத்திலே நீங்கள் பயத்தோடு வந்திருக்கிறீர்களா? வியாதியோடு வந்திருக்கிறீர்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்களா? கர்த்தரை துதிக்கிற நேரத்திலே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒரு முறை என்னுடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது கேன்சர் கட்டிகள் மறைந்தன. கேன்சர் கட்டிகள் மறைந்தன. கர்த்தர் அப்பொழுதே சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு பலவீனத்தோடு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். சோர்ந்து போன நிலைமையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். யோபு சொன்னது போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையானாலும் தீமையானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். அளவில்லாமல் தேவனுடைய பிரசனம் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். உங்களுடைய உள்ளான காதுகளை கர்த்தர் திறக்கிறார். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். இப்பொழுதே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. தாகமுள்ளவர்கள் மேல அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் தாகத்தோடு இருக்கிறீர்களோ அவளெல்லாம் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னாரே. இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுவோம். கர்த்தர் கொடுக்கிற ஒரு புது பலனை பெற்றுக்கொள்வோம். வந்ததை போல நீங்கள் திரும்பி போவது இல்லை. நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றுள்ளாய் போக போறீங்க. உலகத்தை கலக்கலாய் போக போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க,
எனக்குள்ள இருக்கிற ஏசப்பா நீங்க பெரியவர், எனக்குள்ள இருக்கிற நீங்க பெரியவர் அப்பா. நான் அறியாததை என் வாழ்க்கையிலே செய்ய போறீங்க, என் புத்தி கேட்டாத காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை உள்ளம் கைகளிலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார், உங்களை உள்ளம் கைகளிலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அவர் யோசனையிலே பெரிய தேவன், ஒரு ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். உங்களுடைய உள்ளமும் நாவும் ஒன்றாய் இணையட்டும். நாவினால் மாத்திரம் அவரை துதிப்பதல்ல, உள்ளத்தோடு அவரை துதித்து பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் நடுவில் நீங்க இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் மத்தியிலே நீங்க உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீங்க வாசமாய் இருக்கிறீங்க ராஜா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? நல்லவரே, நன்மை. கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வோம், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவருடைய சித்தத்தை மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி? நிச்சயமே. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை, ஆராதனை. ரட்சகரே,
எத்தனை இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், உபத்திரங்களோ வியாகுலமோ மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ எதுவுமே உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பதில்லை. அந்த நிச்சயத்தோடு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு தான் கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீர்கள். எதுவும் அவருடைய அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தாது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை தலை குனிந்து போக விட மாட்டார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர் ஒருவரே உங்களை உயர்த்துகிறவர். அவர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தடைகள் நீங்குவதற்காக நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிற இந்த வேலையிலே தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைத்து போட்டதற்காக உமக்கு நன்றி. உங்களுக்கு முன்பாக சென்று அவர் கோணலான காரியங்களை செவைப்படுத்த போகிறார். வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். இரும்பு தாழ்பால்களை முறிக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே சென்று எல்லாவற்றையும் கர்த்தர் செவைப்படுத்த போகிறார் இருக்கிறார். நன்றி அப்பா. நன்றி அப்பா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என் கூடவே இருக்கணும் என்று சொல்லி. அவர் உங்க கூட இருந்தாலே போதும். எல்லா நன்மையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். அவரை விட இந்த உலகத்திலே ஒருவரால் உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அவர் எப்போது உங்கள் பக்கத்திலே இருக்கிற தேவன், உங்களோடு கூட இருக்கிறவர். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எப்போதெல்லாம் அவரை நாம் தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவரை நாம் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். கர்த்தரை நாம் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். என் கூடவே இருங்க என்று சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். தாயாக கர்த்தர் இருக்கிறார். தகப்பனை போல அவர் இருக்கிறார். ஒரு தாயை போல கர்த்தர் உங்களை தேற்றி இருக்கிறார். ஒரு தகப்பனை போல கர்த்தர் உங்களை சுமந்து வந்திருக்கிறார். நீங்கள் யாரும் தனிமையானவர்கள் அல்ல. உங்கள் வலது கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலோ கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. நன்றி அப்பா. என் கூடவே இரு என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? என் கூடவே இரு என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? கண்ணீரான நேரங்களில் தாயை போலிரு, கஷ்டமான நேரங்களில் தந்தை போலிரு. எல்லாரும் சொல்லுவோம். கண்ணீரான நேரங்கள் தாயை போலிரு, கஷ்டமான நேரங்கள் தந்தை போலிரு. என் கூடவே இரு என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? ஜெபத்தோடு இந்த பாடலை பாடும். கூடவே இரு என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? என் ஜெபத்தின் நேரங்களில் பதிலாயிரு, நான் துதிக்கும் நேரங்களில் பிரசன்னமாயிரு. ஜெபத்தின் நேரங்களில் பதிலாயிரு, நான் துதிக்கும் நேரங்கள் பிரசன்னமாயிரு. என் கூடவே இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? எல்லாரும் சொல்லலாமா? என் கூடவே இரு என் இயேசுவே, உம்மை விட்டு எங்கே போவேனா? என் கூடவே இரு
வாழ முடியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் மீட்டு கொண்ட எங்கள் ஆத்துமா கம்பீரித்து பாடும்படி கிருபை செய்வீர். உமக்கு நன்றி அப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் மழை போல் இருக்கிற காரியங்களை எல்லாம் பனியை போல மாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொய்ந்து போய் விடாய்த்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புனதற்காக உமக்கு நன்றி ராஜா. அழுகியின் பள்ளத்தாக்குகளை நீரூற்றுகளாக மாற்றினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய துக்கங்களையும் இந்த காலை வேலையிலே சந்தோஷமாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கத்தாவே உம்முடைய மகிமையை பார்க்கட்டும் ராஜா, உம்முடைய வல்லமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை நீங்க துடைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. ஏசப்பா, உம்முடைய பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள், உம்முடைய பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவரே. நீர் உம்முடைய சொந்த ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டீரப்பா ஆண்டவரே. எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நீங்க மாற்றி இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் நம்மை ராஜாக்களாக மாற்றி இருக்கிறார், நம்மை ஆசாரிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க போறீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு நீங்கள் காணப்போவது இல்லை. நீங்கள் சும்மா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்ற போகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீங்க திறந்துருங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் நல்ல நிலத்திலே விழுந்த விதையாய் எங்களை மாற்றுங்கப்பா. நல்ல இருதயமாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. 100 மடங்கு பலன் கொடுக்கிறவளாய் எங்களை மாற்றும் தகப்பனே. சோர்வுகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா, கன நித்திரைகளை எடுத்து போடுங்க ராஜா. ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமாய் கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சகல துதியும் கனம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். உட்காருவோம். ஹலோ, பிரைஸ் லார்ட். எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மற்றும் செவந்தி பாளையத்தில் வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் யாவரும் மேலே செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கப்படும். ஆகவே சண்டே ஸ்கூல் டீச்சர் நடத்துவார்கள். ஆகவே நீங்கள் கடந்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் அல்லேலூயா. எத்தனை பேர் ஆராதனையில் சந்தோஷப்பட்டீங்க? ஆண்டுடைய மகிமையை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அருமையான ஐயா அவர்கள் 2வது முறையாக அழைத்தார்கள். மேட்டூர் பகுதியில் பெண்களுக்கு கூடிகளை என்னை அழைத்தார்கள். இன்றைக்கு 2வது முறையாக இந்த இடத்துல அவர் மூலமாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். என்னுடைய அத்தை மகள் சிபக் அவர்கள் குடும்பம் இருக்காங்க. அவங்களுடைய தாத்தா என்னுடைய அப்பாவுடைய சித்தப்பா, அவங்களுடைய கூட பிறந்த
அதான் அவங்களுடைய அம்மாவுக்கு என்னுடைய அப்பா அண்ணா, என்னுடைய தாத்தா என்னை சிறு வயதுலேருந்தே விசுவாசத்தில் வளர்த்துனாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நான் 8 வயதாக இருக்கும்போதே நீ ஒரு நல்ல ஊழியக்கார பிள்ளையாக வருவ அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்னுடைய அத்தை சாட்சியாக இருக்காங்க. கர்த்தர் அப்படியா என்னை மாற்றினார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கூட ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நீ ஒரு தீர்க்கதரிசியாக வருவ அப்படின்னு சொல்லி. அப்படி தான் கர்த்தர் என்ன 8 வயதிலேயே கர்த்தர் என்னை அபிஷேகித்து அவரோடு கூட நெருங்குபடி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி சொன்னால் அதுக்கே நிறைய டைம் ஆயிரும். கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்ததே உங்கள் மத்தியில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த செய்திக்கு எப்பவுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. நான் ஒவ்வொரு பகுதியாக கவனிச்சிட்டு வந்தேன். இங்கே நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெண்கள் ஐக்கியத்தின் குழுவினர் அனைவரும் சேர்ந்து பாடினோம். அந்த பாடல் என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த செய்தியை உறுதிப்படுத்திச்சு. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லேலூயா. போன மாதத்தில் அவங்க இந்த கூட்டத்துக்கு சொன்னப்போ ஒரு செய்தி நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் ஆவியானவர் சொன்னேன், அந்த செய்தியே எடுத்துகிட்டு போறியா? இல்லை, என் பாதத்தில் உட்காரு, நான் உனக்கு இன்னைக்கு வேறு செய்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நேற்று இரவெல்லாம் தூங்கவே இல்லை, 1 மணி நேரம் தான் தூங்குனேன். உங்களுக்காக ஜெபிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்க. இந்த பாடலின் மூலம் கர்த்தர் அந்த ஆசீர்வாத செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்து, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தின் செய்தியை பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். ஆமேன். அல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 115:15. சங்கீதம் 115:15. போதும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மிகுந்த சந்தோஷம். இங்கே வந்திருக்கிற சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை சொல்லணும், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் குடும்பம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், என் பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சத்துருவானவன் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா சாபங்களுக்கும் ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், சாபம் நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே ஆளுகை செய்ய முடியாது. தொடர்ந்து சாபங்கள் நம்மை பின்தொடர முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 31:30 நோட்டீஸில் போட்டிருந்தாங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள்தான் பாக்கியவதிகள், அவர்கள்தான் பாக்கியவான்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றாலே நாம் யாரு? நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம், நம்ம பாக்கியவதிகளாய் இருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் வரப்போகிறது. அல்லேலூயா. ஏன்னா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, கர்த்தருக்கு உங்களை உண்மையாய் கொடுத்துருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 1:28 வாசிக்கிறோம். லூக்கா 1:28 வாசிப்போம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, வாசிக்கிறீங்க லூக்கா 1. மரியாளுக்கு தேவதூதன் சொன்ன ஒரு வாழ்த்துதல் செய்தி, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதுக்கு முன்னாடி கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இந்த ஒரே வசனத்தில் இந்த 3 காரியத்தையும் இங்கே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்ற போகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை, ஆக 2:19 வாசிக்கிறோம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை
நடத்த போகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்று முதல்னு சொல்லியிருக்கிறார். நேற்று அல்ல, நாளைக்கு அல்ல என்று சொல்ல, இன்று முதல். நீங்கள் எப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறீர்களோ, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. சின்ன வயதுலேருந்து கர்த்தரோடு நெருங்கி இருக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சான். 8 வயதுலேயே பரிசுத்த ஆவியானவரை 4 மணிக்கு எழுப்புவார், மணிக்கணக்கில் செபிக்க வைப்பார். ஜெப அறைன்னா அந்த 8 வயசில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடியறதே எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஜெபத்தில் ஆண்டவர் என்ன கண்ணீராக கர்த்தர் என்னை நிரப்பி ஆத்துமாக்களுக்காக செபிக்க வைத்தான். என்னுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய குடும்பம் ஒரு 2 குடும்பங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பிறகு 100கணக்கான குடும்பங்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அநேகரை ஆண்டவர் பிசாசன் கட்டிலிருந்து விடுவித்தார். அநேக போராட்டங்களுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கினார். 8 வயதுலேருந்தே கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தா. ஸ்கூல் நேரம் போக மீதி நேரமெல்லாம் கர்த்தரோடு தான் நான் செலவிடுவேன். என் நேரத்தை நான் வீணாக்கவே மாட்டேன். எப்போ ஸ்கூல் விடுவாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன். கர்த்தர் பார்த்தாரு, சின்ன சாம்பலோடு பேசுனது போல் என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தா. சின்ன வயதுலேயே பார்த்திங்கன்னா ஆண்டுடைய சத்தம் தான் எனக்கு இன்பமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய தாயார் 13 வருஷம் படிக்கையில் இருந்தாங்க. என் தாயாரோட கூட நான் பேசுறதுக்கு முடியாது. அவங்க உயிரோடு இருந்தாலும் மரித்தவர்கள் போல தான் இருந்தாங்க. எந்த வேலையும் செய்ய முடியாது. சின்ன வயசுலேருந்தே என்னுடைய வீட்டு வேலையிலெல்லாம் நான் பொறுப்பாக செய்ய கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்தா. என்னுடைய அப்பா லாரியில் டிரைவராக இருந்தால், அப்புறம் பஸ்ஸில் டிரைவராக இருந்தார். அதனால் போனாங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. அதனால் என் தாய் தகப்பனோட நான் நேரத்தை செலவிட்டதை பார்க்கலோ, என் ஆண்டவரோட நான் நேரத்தை செலவிட்டது அதிகமாக இருந்துச்சு. 12 வயதிலே போய் அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தா. அப்போவே தீர்க்க தரிசன ஆவியினால் கர்த்தர் என்ன நிரப்பினார். அந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட்டையிலே ஆஃபேலி லீவில் நிறைய ஊர்களுக்கு என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட இடத்துலலாம் கர்த்தர் விடுதலையின் ஊழியத்தை செய்ய வச்சார். அநேகர் புறஜாதி மக்களை கர்த்தர் கொண்டு வந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர் வந்தாங்க. அநேகரை கர்த்தர் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கினார். எனக்கு எப்போ டைம் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருப்பேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா படிப்பேன். ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்தோடனே அதிகமாக வேத வசனங்களை சிறு வயதுலேருந்து மனப்பாடம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சா. நம்ம சுவிசேஷ புத்தகங்களை எல்லாம் சின்ன வயசில் படிக்கவே மாட்டோம். சின்ன வயசில் அதுதான் படிப்போம், நிருபங்களாக படிக்கவே மாட்டோம். ஆனால் என்னைய ஆவியானவர் 8 வயதுலேருந்து ரோமர் புஸ்தகத்துலேருந்து பவுல் எழுதின 13 கடிதங்களையும் மனப்பாடம் செய்யும்படி வைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இந்த வேதத்தின் மேலே அளவில்லாத பிரியத்தை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும், தியானமாக இருக்கும். கர்த்தர் என்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்சாகத்தினால என்னை நிரப்பின. இது எனக்குள்ளே அவர் போட்ட ஒரு விருப்பம். கர்த்தரே இந்த விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள்ளே உண்டாக்கினார். அதனால் பார்த்திங்கன்னா வேதத்தை அதிகமாக வாசிக்கவும், அதிகமாக மனப்பாடம் செய்யும், பாடல்களையும் கூட அதிகமாக மனப்பாடம் செய்யும், துதிப்பதும் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பது, இதுதான் என்னுடைய நேரம் அதிகமாக இருந்தது. அதனால் பாருங்கள், ஆண்டவர் சின்ன வயசுலேயே கர்த்தர் என்னை பயன்படுத்தினா. நான் காலேஜ் படிக்கும்போது கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி செஞ்சார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை பயங்கரமான பாடுகளும் வேதனைகளும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அது எங்களை பிரிக்கவே இல்லை. அல்லேலூயா. இங்கே மரியாளுக்கு சொன்ன செய்தி, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். இன்றைக்கு பெண்கள் ஞாயிறு ஆராதனை என்று சொல்லி இன்றைக்கு பெண்கள் நம்ம அதிகமாக வந்திருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதமாக இருந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எல்லாரும் செய்கிறத விட நான் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணும், ஸ்கூலில் நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், எல்லா காரியத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்துலேயும் நம்ம முதலாவதாக இருக்கணும்னு நினைக்கணும். சர்ச்சுக்கு வரதில்ல, முதல்ல வேதத்தை எடுத்து வாசிக்கிறத முதல்ல நான் அப்படி தான் சின்ன வயசில் அர்ப்பணிப்பேன். பைபிள் யாருக்கு வாசிக்கிறதுக்கு விட மாட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன உடனேயே எடுத்து வாசிப்போம். பாட்டு பாடுறதுக்கு யார் வரேன்னு சொன்னால் முன்னாடி ராகம் நமக்கு முக்கியமே இல்லை. நம்ம உள்ளத்துலேருந்து அந்த உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவருக்கு தேவை இன்றைக்கு அவரை நேசிக்கிறவர்கள். அவரை நேசிக்கிறவர்களால் தான் இந்த உலகத்தில் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும், ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். மரியாள் பாருங்க, ஆண்டவருக்கு தன்னை முழுவதும் அடிமையாக ஒப்பு கொடுத்தாங்க. அதாவது வந்து கன்னிப்பெண்,
கர்ப்பவதியாக இருந்து அந்த நாட்கள் அவ்வளோ கஷ்டம். தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து ஆண்டுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சாங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்த்துதல் அருமையான ஒரு வாழ்த்துதல் தான். ஆனால் அதுக்கு அவங்க கடந்து வந்த பாதை பயங்கரமான ஒரு பாதை. நிந்தைகளை சுமக்க வேண்டும், அவமானங்களை சுமக்க வேண்டும். அதாவது அவங்களுடைய ஜீவன் போகலாம், அவங்களுக்கு என்ன வேணாலும் நேரிடலாம். அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட புருஷன் அந்த யோசேப்பு கூட அவங்கள தள்ளி விடலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலை இருந்த போதிலும் அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்கள் மூலமாக உலக இரட்சகர் இந்த உலகத்தில் பிறக்கும்படி கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மூலமாக உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசிகளாக, அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷர்களாக எழும்புவாங்க. என்னுடைய தாயாரே அதற்கு சாட்சி. என்னுடைய தாயார் படுக்கையில் இருந்தாலும் கூட அவங்களுடைய இருதயம் கர்த்தரோடு இணைஞ்சிருந்தது. எப்பொழுது வேத வாசிப்பு, ஜெபம், அவங்க அதில் ரொம்ப உறுதி. இப்போ வேணாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க முடியும். எப்போ நேரம் கிடைக்குதோ பாடிட்டே இருப்பாங்க, துதிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயாக, தகப்பனாகத்தான் கர்த்தர் எனக்கு தந்தார். எனக்கு ஒரு தம்பி ஆண்டவர் கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்தில் எப்பொழுது பாடலின் சத்தம் இருந்து கொண்டே இருக்கும், ஜெப சத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் துணிக்க வச்சதுனால ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலமாய் வெளிச்சத்தை காண போகிறாங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் மூலமாக இயேசுவண்டை வரப்போகிறீங்க. நீங்கள் நினைக்கலாம், சாதாரணமாக நான் வீட்டு வேலையை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறேன், அல்லது எனக்கு கொடுக்கப்பட்ட அலுவல் வேலையை மாத்திரம் நான் செய்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அதற்காக உங்களை ரட்சிக்கல, அதற்காக உங்களை தெரிந்து கொள்ள. ஆண்டுடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆண்டுடைய பார்வையில் பெண்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அவரோடு கூட அநேக ஸ்திரீகள் கூட சென்று ஊழியம் பண்ணினாங்க. பவுலோடு கூட அநேக ஊழியக்காரிகள் ஊழியம் சென்றாங்க. பவுல் பார்த்தீங்கன்னா வாழ்த்தும் பொழுது ரோமர் கடைசி அதிகாரத்தில் அநேக ஊழியக்காரிகளை பவுல் வாழ்த்துனதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தால் போதும். ஆண்டவர் நம்மை அவருக்கு ஏற்ற பாத்திரமாக உருவாக்குவார். நான் பலவீனமான பாத்திரம்தான். என்னுடைய சாட்சியெல்லாம் கேட்டால் நேரமே போதாது. நான் காலேஜ் படிக்கும்போது 5 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தேன். என்னுடைய சரீரத்தில் டைஃபாய்டு காய்ச்சல் வந்து சுயநினைவை இழந்து பிரெயின் ஃபீவர்ன்ட்டு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த ஃபீவர் வந்தால் மறிச்சிருவாங்க அல்லது பைத்தியம் போல் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. அப்படி நான் அந்த சூழ்நிலைக்குள்ளே தான் இருந்தேன். நான் 7 நாட்கள் ஐசியூவில் வச்சு லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போயிருங்க, இனி அவ்வளோதான் உங்கள் பிள்ளை மறித்து போயிருன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த டாக்டர் மறித்து போயிடணும்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் மூலமாக கர்த்தர் என்னை ஜீவனை கொடுத்து என்னை ஜீவனோடு கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. 7 நாட்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், ஆனால் கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். அது மாத்திரமல்ல, 2 வருஷம் நான் பைத்தியமான சூழ்நிலையில் இருந்தேன். என்னுடைய பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது. கோவையில் ஒரு நியூராலஜி ஹாஸ்பிட்டலில் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு பெரிய கயிற்றுல என்னை கட்டி வச்சுருவாங்க. என் ரூமில் 10 பேர் இருந்தால் தான் என்னை வந்து அதாவது வந்து அடக்க முடியும், என்னை பிடிக்க முடியும். அவ்வளோ அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேட்டைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். தன்னை போல் பேசுகிறது, தூங்க மாட்டேன், எல்லாத்தையும் அடிப்பேன், சாப்பிட மாட்டேன், ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன், தலை வரிக்க மாட்டேன், இஷ்டம் போல் நான் பேசி கொண்டு இருந்தேன். காலேஜில் என்னை கூட்டிகிட்டு போய் டிசி வாங்கிட்டு வந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு சைன் பண்ண கூட வராது, அந்த அளவுக்கு நான் பைத்தியமாக இருந்தேன். ஆனால் எல்லாரும் எனக்காக ஜெபிச்சாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சங்கீதம் 107:20 ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டுடைய வார்த்தை தான் என்னை குணமாக்குச்சு. டாக்டர் சொன்னாங்க, உங்கள் பிள்ளைக்கு எவ்வளோ மெடிசன் கொடுத்தாலும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூக்கமே வராது, இரவும் பகல உளறிட்டே பேசிகிட்டே இருப்பேன். ஆனாலும் அந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வசனம் என் வாயில் வந்துச்சுன்னு சொன்னாங்க. வார்த்தையை தான் நான் பேசியிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்னை விடுதலையாக்கிச்சு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 2 வருஷம் பைத்தியமாக இருந்தேன். கர்த்தர் என்னை பூர்ணமாய் சுகமாக்கினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 3 வருஷம் முடக்குவாத்தில் திரும்பவும் கஷ்டப்பட்டேன். என்னோடய கைகளும் கால்களும் கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா அசைக்கவே முடியாது. என்னால் எழுந்து நடக்க முடியாது. நானால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அவ்வளோ பலவீனம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை வந்தது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கு. ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு,
அதுதான் உன்னை குறித்து என்னுடைய சித்தமாக இருக்குது என்று சொல்லி, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக இருப்ப, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கிருபை பெற்ற மகளாக இருப்பேன் ஆண்டவர் சொன்னார். அவருடைய கிருபை இல்லைன்னா நான் எப்பொழுதும் மரித்து போயிருப்பேன். 5 வருஷம் படுக்கையில் இருந்தேன், 3 வருஷம் முடக்கவாத்தில் இருந்தேன். ஆனால் இயேசு என்னை தேடி ஹாஸ்பிட்டலில் வந்தார். 7 நாட்கள் பரலோக தரிசனத்தை கொடுத்து முகமுகமாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினா. அப்போஸ்தலன் பவுலையும் கூட என்னோட கூட தரிசனத்தில் பேச வைத்தா. 8வது நாளில் ஒரு மின்சாரம் போல என் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்னை எழுந்து நடக்க வைத்தார். அல்லேலூயா. எனக்கு ஜீவனை தந்த தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு சுகத்தை கொடுத்த தேவன், நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், எவ்வளோ கண்ணீருக்கு மத்தியில் வந்திருக்கலாம், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் கரத்தை பிடித்து இருக்கிறார், உங்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாங்களா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோதனைகளை சகிப்போ வாக்கியவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்போ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்போ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிக்கிற நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பலவீனமான பாண்டமாக இருக்கலாம் பெண்கள் நாம, ஆனால் கர்த்தருடைய பலம் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு தெபோராக்களாய் கர்த்தர் எழும்ப செய்வா, எஸ்தருக்களா கர்த்தர் எழும்ப செய்வா. ஆண்டவர் நம்மை ரூத்தை போல சரித்திரம் படைக்க செய்வார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவர் கூட ஆண்டவருடைய பார்வையில் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை அசாதாரணமாய் மாற்றப் போகிறார். நான் ஒரு பெண்ணு தான், ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை எல்லா இடத்திலும் தனியாக கர்த்தர் என்னோடு கூட வந்தார். என்னோடு கூட எங்கே போனாலும் அங்கே கர்த்தர் என்னை நடத்தினார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் விடாமல் ஊழியம் இருந்துகிட்டே இருக்கு. எப்பொழுதும் ஊழியம் ஓடிட்டே தான் இருப்பேன். கர்த்தர் அந்தளவுக்கு எனக்கு பலனை கொடுத்தா. என்னோட முடக்கவாத வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை தந்து அநேருக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோம். தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம தீமைக்கு தீமையை சரி கட்டவே கூடாது. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டக்கூடாது. நேசிக்கிறவர்களையே நேசிப்பதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவே இல்லை. சத்துருக்களை நேசிக்கதா, சத்துருக்களுக்கு போஜனம் கொடுக்கதா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதையே நம்ம அவங்களுக்கு செஞ்சு தீமையினால் வெல்லவே கூடாது. தீமையை நம்ம நன்மை செய்து வெல்லும் பொழுது, மற்றவர்களை நாம் அவர்கள் சபித்தாலோ அவர்களை நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, துக்கங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. ஆண்டவரே சொன்னார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு தான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் உபத்திரத்தை மட்டுமே கர்த்தர் நமக்கு முன்னாடி வைக்கல, பாடுகள் மட்டுமே நமக்கு முன்னாடி வைக்கல. ஆண்டவர் சொல்லாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபத்தில் அறிக்கிடுங்க. நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அழைப்பு எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தான் போகிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாக இருக்கிறது.
கர்த்தர் உங்க மேல நினைவாய் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது சத்துருவானவன் அதை திருடுறதுக்கு ஆண்டவர் விடமாட்டான். ஒரு நன்மைகளை நீங்கள் இழந்து போகிறதுக்கு கர்த்தர் விடமாட்டான். எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, மரியாள் சொல்லும் பொழுது, என்னுடைய தாழ்மை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி, கர்த்தர் இந்த நாளிலே தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். தன்னைத்தான் நாம் தாழ்த்தும் பொழுது நம்ம கர்த்தராலே நம்ம உயர்த்தப்படுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கார். ஆனால் முதல்ல ஆண்டவர் எதை தெரியுங்களா கொடுக்குறாரு? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை. எபேசியர் 1:3 வாசிப்போம். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 நாம் வாசிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரா, இருக்க போறாருங்களா? ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. அதனால நாம என்ன சொல்லி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இதனால் அப்படிதான் நம்ம ஜெபிச்சோம். ஆனால் இனிமேல் நீங்கள் உங்கள் ஜெபத்தை எல்லாம் நீங்கள் மாற்றணும். வேதம் எப்படி சொல்லுதோ அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுவா. ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆண்டவர். உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஞானம், வரம், கிருபை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லா ஆசீர்வாதத்தினால அவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படியாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கலங்கினது போதும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போய் கர்த்தரை தேடாமல் இருந்தது போதும், அவருடைய ஊழியத்தை விட்டது போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேட தேட எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஏற்கனவே அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 3:14 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளாய் நமக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கெல்லாம் ஆசை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னு சொல்லி? அது எப்படி வருது பாருங்க, கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது. நம்ம யாரை விசுவாசித்து இருக்கிறோம்? இயேசுவை நாம் விசுவாசித்து இருக்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமாலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எல்லாருமே விசுவாசிகளாக இருக்கிறோம். விசுவாசத்தை நமக்குள்ளே துவைக்கினவர் இயேசு தான், அதை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். இங்கே யாருமே எனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியும். நம்ம எல்லாருக்குள்ள ஆண்டவருடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதனால தான் பாருங்கள், வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கலாத்தியர் 3:9 விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசம் இருந்தால் போதும். அந்த விசுவாசம் எதுக்கு நேராக உங்களை வழி நடத்தும் தெரியுங்களா? கர்த்தருக்கு பயத்துக்கு நேராக உங்களை வழி நடத்தும். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவான். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம பிள்ளைகள் நம்மளை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் பாக்கியவதியாக வைப்பான். கர்த்தர் பாக்கியவானாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். அதனால் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மரியாளை குறித்து எலிசபெத் சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தேவதூதன் என்ன வார்த்தையை சொல்லி வாழ்த்தினார்களோ அதே வார்த்தையை எலிசபெத்து சொல்லி வாழ்த்துறாங்க. லூக்கா 1:43-45 வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும்
ஆசீர்வதிக்கப்பட்டது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். எலிசபெத்து மரியாளை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியினாலே எலிசபெத்து நிரப்பப்பட்ட பொழுது தேவதூதன் எந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்தினாரோ அதே வார்த்தையை பாருங்க எலிசபெத்து மரியாள் இடத்துல சொல்லி வாழ்த்துகிறான். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியாலே நாம் நிரப்பப்படும் பொழுது நம்ம வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனமாய் வரும். நீங்கள் பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், நீங்கள் கணவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். ஏன்னா பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்க. அந்த 4 பேர் எப்படி இருந்தாங்க? தீர்க்க தரிசிகளா. வாலிப பிள்ளைகளே கத்த தீர்க்க தரிசிகளாய் மாற்றுவா. நீங்கள் செபிங்க. பிள்ளைகள் கற்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவரே என் பிள்ளைகள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளால் எழும்ப வேண்டும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் அப்படியே மாற்றுவா. உங்களுடைய சந்ததி கர்த்தருக்கு பயந்த சந்ததியாய் கர்த்தர் மாற்றுவா. ஏனென்றால் நீதிமொழிகள் 14:1 வாசிக்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீதான் தன் வீட்டை கட்ட முடியும், புத்தி இல்லாதவர்கள் தன் வீட்டை தன் கைகளினாலே இடிப்பாள் என்று சொல்லி. யார் புத்தியுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய 7 நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யும் பொழுது மத்திய 7:24-26 வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டு நம்மை புத்தியுள்ளவர்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாவிட்டால் நம்ம புத்தி இல்லாதவர்கள். இன்றைக்கு எவ்வளோ படித்திருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் அதையெல்லாம் அறிவு, அதெல்லாம் ஞான புத்தின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், என்னை அறிகிற அறிவே அறிவு என்று சொன்னான். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை படிக்கிறதுக்கு எவ்வளோ உற்சாகப்படுத்துகிறோம், எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தில் படிக்கிறத கர்த்தர் அவளுக்கு ஞானத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் மேலே கர்த்தர் நடத்துவா. ஏன்னா முதலாவது நாம் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை ஆவிக்குரிய காரியத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. அப்படி எந்தெந்த பெற்றோர் பிள்ளைகளை சின்ன வயசில் நடத்தினார்களோ அவங்கெல்லாம் இப்போ சாட்சி சொன்னதை பார்க்க முடியுது. என் தாயார், என்னுடைய பாட்டி இந்த விசுவாசத்துக்குள்ளே என்னை நடத்தினதுனால தான் நான் இந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். நம்ம டியூஷன் அனுப்புறதுல எவ்வளோ தீவிரமாக இருக்கிறோம், அவங்கள படின்னு சொல்கிறதுல எவ்வளோ அக்கறை காட்டுறோம். அதே அக்கறை நீ வேதம் வாசிச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நீ ஜெபிச்சியா, நீ வாரத்தில் ஒரு வேளை ஃபாஸ்டிங் ஜோம் பண்ணியா. நீங்கள் அப்படி பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்களை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும். இன்றைக்கி பிள்ளைகளை நினச்சி எத்தனையோ பெற்று கண்ணீர் வடிக்கிறத பார்த்துருக்குறோம், எத்தனையோ பேர் தற்கொலைக்கு கூட போகிறத பார்த்துருக்குறோம். என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்வதுண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைக்கு நீ என் வார்த்தையை போதி என்று சொல்கிறார். பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் போதிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவங்க சமாதானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இதில் நீங்கள் கண்டிஷனாக இருங்க. ஒருவேளை அவங்களுக்கு இது பிடிக்காம தான் இருக்கும், சீரியல் போட விடாதீங்க. அவங்கள ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனிங்க. நம்ம கவனிக்கிறது குறைவு தான், ஆனால் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போதும், கர்த்தர் அதுக்கு மேலே பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலையில் நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் வீட்டுக்காரி எப்படி என்று சொல்லி கண்ணோக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு தான் குடும்பத்தை நடத்த போகிறார். நீதிமொழிகள் 31 தான் வாசித்தோம். நீதிமொழிகள் 31 வாசிக்கும் பொழுது 27வது வசனத்தில், அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போ பாருங்கள், சோம்பலின் அப்பத்தை நம்ம புசிக்கக்கூடாது, நம்மளாம் சோம்பலாக இருக்கவே கூடாது. காலையில் கர்த்தரை அதிகாலை நம்ம தேடும் பொழுது
நமக்குள்ள சுறுசுறுப்பை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சுறுசுறுப்பாய் இருக்கும் பொழுது நம்ம கரம் செல்வத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. நம்ம வேதம் வாசிப்பதற்கு சோம்பலாக இருக்கவே கூடாது, செபிப்பதற்கு சோம்பலாக இருக்கவே கூடாது. நீங்கள் எடுத்த உடனேயே சமையல் பண்ண போக வேண்டாம். காலையில் கத்தரை தேடுறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது குடும்பத்தை கத்தர் அழகாக வழி நடத்துவா. குடும்பத்தை கத்தருடைய சித்தத்தின்படி கொண்டு போவா. நீங்கள் பிள்ளைகள் பெரிதான பிறகு கூட அவங்கள எந்த காலேஜில் சேர்த்தது, எந்த பெண் பார்ப்பதுன்னெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் ஈசாக்கை எப்படி நேர்வழியாய் நடத்தினாரோ அதை போல் கத்தர் உங்களுடைய பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்துவா. அவங்களுக்காக நம்ம பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை, எந்த மனுஷரையும் நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வீட்டு காரியத்தை நம்ம கவனிப்பதில் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். குடும்ப ஜெபம் செய்வதில், தனியாய் செபிப்பதில், கத்தரை தேடுகிற காரியத்தில், ஆலயத்துக்கு குடும்பமாய் வருகிறதுல நம்ம கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை பாக்கியவதியாக வைப்பார். உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். அந்தளவுக்கு கத்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டைகள், குடும்ப ஜபத்துக்கு பிள்ளைகள் வருவது கிடையாது. கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நம்ம மட்டும் பயந்து நடந்தால் போதாது, நம்ம மட்டும் ஆலயத்துக்கு வந்தால் போதாது, நம்ம பிள்ளைகளையும் நம்ம வழி நடத்த வேண்டும். நம்ம பிள்ளைகள் கத்தரை துதிக்க வேண்டும், அவங்க பாடலின் மூலமாய் கத்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம உற்சாகப்படுத்த வேண்டும். என்னை சிறு வயதில் என்னுடைய பெற்றோர் ஊழியத்துக்கு தடை செய்ததே இல்லை. 5 நாள் 6 நாளெல்லாம் போயிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கேள்வியே கேட்க மாட்டான், கத்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு நீ வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை கத்தருடைய காரியத்தில் முன்னுக்கு தள்ளுகிறோமோ, உற்சாகப்படுத்துகிறோமோ, அந்த குடும்பத்தை கத்த தலைக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எலிசபெத் மரியாளை வாழ்த்தின பொழுது மரியாள் அதை அப்படியே விசுவாசிச்சாங்க. மரியாள் சொன்ன காரியம் பாருங்கள், லூக்கா 1:34 சந்தேகமான கேள்வி எழுப்பினாலும் கூட இது எப்படி ஆகும், ஏனென்றால் அவள் கன்னி பெண்ணாய் இருந்தபடினால நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று தூதன் சொன்ன உடனேயே அந்த வாழ்த்துதலை கேட்டு கலங்கி பயந்து இது எப்படி ஆகும் என்று சொன்னாலும் தூதன் சொன்னார், தேவதூதன், தேவனாலே கூடாத காரியோ ஒன்றுமேல. மரியாள் என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்தாங்க. விசுவாசித்து அவங்க சொல்லும் பொழுது லூக்கா 1:49 லூக்கா 1:46 55 வரைக்கும் வாசிக்கிறோம். மரியாள் சொன்னது பாருங்க, எலிசபெத்து சொல்கிறாங்க, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கத்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இந்த வார்த்தையை கேட்டு மரியாள் சொன்னது, என் ஆத்துமா கத்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை நீங்கள் எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். அவர் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்று கூட தரையில் விழுந்து போகிறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அத்தனை வார்த்தைகளே கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். மரியாள் சொன்னாங்க லூக்கா 1:49 வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், வல்லமையுடையவராக இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு வாழும் பொழுது சத்துரு உங்களை தொட முடியாது. பில்லி சூனியமோ மாந்திரிங்களோ உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷரை எதிர்த்து நிற்க கத்தர் விட மாட்டார். உங்களை கத்தர் அநேருக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு தாயாக வைப்பார். சபைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது சபை வளர்ச்சி அடையும். பெண்கள் எங்கே ஜெபிச்சாலும் அந்த இடத்துல திரளான ஆத்துமாக்கள். அல்லேலூயா. எந்த சபையில் பெண்கள் அதிகமாக ஜெபிக்கிறாங்களோ அந்த சபை விருத்தி அடையும். அல்லேலூயா. கத்தர் நம்மை அப்படியாக ஒரு ஜபாவியை கத்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி இருக்கிறார். உங்கள் மேலே தேவன் கிருபையின் ஆவியை ஊற்றியிருக்கிறார். நீங்கள் கிருபை பெற்றவளாக இருக்கிறீங்க. ஆண்டவருடைய கிருபை பரிபூர்ணமாக இருக்கிறது. யோவான் 1:14 வாசிக்கிறோம். அவர் மாம்சமாக இருந்தவர் அவர் நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணுகிறார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது. மோசையின் மூலமாக
நியாயப்பிரமாணம் வந்தது. இன்றைக்கு கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். தேவனுடைய கிருபையை நாம் போக்கடிக்கவே கூடாது. கசப்பு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துரும். இன்றைக்கு சீக்கிரமாக நம்ம தான் கோவப்படுறோம். சீக்கிரமாக பெண்கள் நம்ம தான் பாருங்கள் கசப்பாக இருதயத்தில் வச்சுருக்கோம். ஆண்கள் சீக்கிரம் கோவப்பட்டாலும் உடனே சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம சமாதானமாக முடியறதில்ல. நமக்குள்ள அந்த வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள், சண்டைகள், அந்த பிரிவினைகள் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆகவே நம்ம புறாக்களை போல கபடற்றவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் கசப்பான வேர் முளைத்தெழும்புமானால் அது கிருபையை எடுத்து போட்டுவிடும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அநேக ஸ்தோத்திரங்களினாலே தேவனுடைய கிருபை உங்களுக்குள்ளே பெருகும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவர்களுக்காகவும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. காலையில் எழுந்த உடனேயே நல்லா நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திர பலினால் மகிமைப்படுத்துங்க. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனப்போ ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சு பயங்கரமாக தொந்தரவு பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ பாருங்கள், அந்த பிசாசு ஆடி அந்த பிசாசு சொல்லுது, காலையிலேயே இவங்க பேரை சொல்லி இவங்க அம்மா ஸ்தோத்திரம் போட்டாங்க, அதனால் இந்த பிள்ளையினுடைய ஜீவனை என்னால் எடுக்க முடியல. அப்போ பிசாசுக்கு அந்த ஸ்தோத்திரம் தெரியுது. ஸ்தோத்திரம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்காக சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை கீழ்ப்படியாதவங்களா இருக்கலாம், கணவர் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தாறுமாறாக இருந்தாலும் கோணலாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவ கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூர்ணத்தினால நம்ம கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. நம்ம தகுதியினால் அல்ல, தகுதி இல்லாத நமக்கு தான் அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அவர் மனுஷகுமார் தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. மரியாளும் கூட அந்த வார்த்தை வந்த உடனேயே இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்டாலும், நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி அப்படி சித்தத்துக்கு பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. கர்த்தர் என்ன பண்ணார், அப்படியே ஆண்டவர் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்தா. இயேசு கிறிஸ்துவும் கூட மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால தான் பாருங்கள், எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்லி ஆராதித்தோம், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், சஞ்சலம் வருத்தம் எல்லாவற்றையும் நீக்கிடும் நாமம் இயேசுவின் நாமம். அப்படி நாமத்தை அவர் உயர்த்தி வைத்தார். ஏனென்றால் அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். இன்றைக்கு தாழ்மை மரியாளுக்கு இருந்தது. தாழ்மை, விசுவாசம், அர்ப்பணிப்பு, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ நிந்தை வந்தாலும் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னை தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்தாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தை அழகாக கர்த்தர் வழி நடத்துவா. எப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிற மரியாதை குறித்து நம்ம பார்க்குறோம். யோவான் 2:5 வாசிக்கும் பொழுது அவருடைய தாய் வேலைக்காரரை பார்த்து சொன்னார், வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. பாருங்க, மரியாள்கிட்ட அந்த ஒரு குணம், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. இன்றைக்கு அதற்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் இடத்துல நம்ம கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தது போதும், என்னுடைய வழியில் நான் நடந்தது போதும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் என்ன எழுதி வைத்திருக்கிறீங்களோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படியே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி மரியாதை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை நம்மை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா திருவசனத்தை நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம செய்கிறவர்களாய் இருக்கும் பொழுதா ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 1:48 மரியாள் சொல்கிறாங்க, அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தா பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை இருப்பார். தாழ்மைன்னா என்ன தெரியுங்களா, அவருக்கு முழுவதும் கீழ்ப்படிதல் தான் தாழ்மை. மரண பரியந்த இயேசு கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். அவர் கீழ்ப்படியாமல் தாழ்த்தினார்னு என்று சொல்லலை, கீழ்ப்படிந்து தான் தாழ்த்தினார். இயேசுவுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளே தாழ்மை இருக்கிறது. தாழ்மை என்பது நம்ம போடுகிற ட்ரெஸ்லேயோ பேச்சிலையோ அல்ல,
தேவனுடைய சத்தியத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தாழ்மை அவர் நமக்குள்ளே காண்கிறார். தாழ்மை இருக்க இருக்க தேவனுடைய கிருபை நமக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அதனால் பாருங்கள், கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் கிருபை பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று மரியாளை பார்த்து சொன்னார். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 14:1. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். 2 நாளாகவும் 15:2 வாசிங்க. போதும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டுருவார். இன்னைக்கு எத்தனையோ நாட்கள் கர்த்தரை நாம் விட்டு இருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் நாம் கர்த்தரை தேடாமல் மறந்து போயிருக்கிறோம். பாருங்கள், நமக்கு எல்லா வேலையும் சரியாக நடந்து கொண்டிருக்கும். ஆனால் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது மாத்திரம் நமக்கு குறைந்து போயிடும். அதுக்கு நேரமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்ற, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கர்த்தரை தேடுவதில் நாம் முதன்மையாக இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் இயேசுவின் இரத்தத்தினாலே மாற்றப்பட்டு இருக்கிறோம். அதனால் பாருங்கள், அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அவரை தேட வேண்டும். யோவான் 8:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவரை என்னை தனியே இருக்க விடவில்லை. நீங்கள் எப்பொழுதும் இயேசுவுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நீங்கள் தனியாக இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். சங்கீதம் 143:10 வாசிக்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். இப்படி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த ஜெபத்தை நம்ம டெய்லியும் பண்ணணும். ஆண்டவர், உமக்கு பிரியமானது எதுவோ அதை எனக்கு போதிங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு போதிங்க ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் போதிப்பார். உங்களை செவ்வையான வழியிலே அவர் உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 143 வாசிக்கிறோம் 5வது வசனத்தில், அதிகாலையில் உங்களுடைய கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லி. நீங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய கிருபை காலைதோறும் புதிவைகளாய் இருக்கிறது. அந்த கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கும். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் எப்பொழுது ஆண்டவரோடு கூட இருக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வலது கரம் உங்களை பிடித்து உங்களை வழி நடத்தும். கர்த்தர் இந்த நாளிலே ஸ்திரீகளுக்குள்ளே உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். உங்களை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். சொந்த பந்தங்கள் நடுவிலே, நண்பர்கள் மத்தியிலே உங்களை கர்த்தர் அநேகருக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க போகிறான். அதனால் பாருங்கள், என் குடும்பம் சாபத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. என் குடும்பம் சாபத்துக்குள்ளே கிடக்கிறது, சாபம் என் குடும்பத்தை தொடருதுன்னு சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து எல்லா சாபத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்கள் வானத்தையும் பூமியும் சங்கீதம் 115:15 வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர் ஆசீர்வதிக்கும் போது யாருமே சபிக்கவே முடியாது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நாம் விரும்பினால் அது நமக்கு வருமா, நம்ம விரும்பாமல் போனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வராது என்று சொல்லி சங்கீதம் 109:18 வாசிக்கிறோம். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகிப்போம். ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பாமல் போனால் அந்த ஆசீர்வாதம் தூரமாக போயிடும். நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்க. முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புங்க. இந்த உலக ஆசீர்வாதம் தானாக வரும்படி கர்த்தர் செய்வார். அவர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் அவரால் கூடாத காரியம் உங்களுக்கு ஒன்றுமில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். மரியாதை போல் இங்கே கேள்வி எழுப்பி கொண்டிருக்கலாம், என் பிரச்சனைகள் எப்பொழுது முடிவுக்கு வரும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.
விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் கூடும்படி கர்த்தர் செய்வார். அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலையில் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் எல்லாரையும் தகப்பனே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே. எல்லாரும் விசுவாசத்தோடு பாடுமா. பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ண போகிறான். என்னுடைய வாழ்க்கையில் 2018 நாங்கள் குடும்பமாக காரில் என்னுடைய தம்பியினுடைய திருமண என்கேஜ்மெண்ட்டுக்கு போன போது திடீரென ஒரு விபத்து நடந்தது. 10 பேர் அந்த காரில் போன பொழுது 5 பேர் உடனே அந்த ஸ்பாட்லேயே மறிச்சிட்டாங்க. என்னுடைய தகப்பனா, என்னுடைய மாமா, டிரைவர், ரிலேட்டிவ்ஸில் 2 பேர். ஆனால் என்னுடைய கைகளும் கால்களும் பலத்த காயங்க. 2 கைகளும் 2 கால்களும் ஃப்ராக்சர். நேரில் வந்து பார்த்தவர்கள் நான் எப்படி பிழைக்க போகிறேன், பிழைத்தாலும் எப்படி நடக்க போகிறேன் என்று சொல்லி என்னை பார்த்து கண்ணீர் விட்டு தான் போனார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை எனக்கு நேராக கடந்து வந்து, நான் உனக்கு சொன்னதை செய்யலாம், உன்னை கைவிடாத தேவன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த விபத்து நடந்த போதிலும் கூட கர்த்தரை முறுமுறுக்கவில்லை. ஆண்டுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினது. பலத்த காயங்கள் தான். 2 கைகளும் 2 கால்களும் ஃப்ராக்சர். 21 நாட்கள் தூக்கமில்லை. பயங்கர வேதனைகள், மரண வேதனைகள். ஒரு நிமிஷம் கூட அந்த வேதனையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஒரு பக்கம் என் தகப்பனாரும் மாமனாரும் மரித்து போய்விட்டார்கள். இன்னொரு பக்கம் என்னுடைய தம்பி நானும் அடிபட்டு பயங்கர வேதனை. ஆனாலும் கூட அந்த வேதனையின் மத்தியிலும் ஆண்டவரை எங்கள் முறுமுறுக்கவில்லை. கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தோம், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தோம். ரோமர் 8:28 ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்கிறது என்று சொல்லி. இந்த வேலையில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ நீங்கள் கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்தாலும்
எவ்வளோ பாடுகளில் உபத்திரங்களில் வழியாய் நீங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் என்னை பார்த்து சொன்னார், எல்லாவற்றிலும் என்னை ஸ்தோத்திரித்தனை மகிமைப்படுத்த என்று சொல்லி 22வது நாள் இயேசு அந்த அறைக்குள்ளே கடந்து வந்தார். மீண்டுமாக முகமுகமாய் ஆண்டவர் பேசினார். தற்சரவுமாக அந்த அறைக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வந்தது. பலத்த வேதனையோடு காணப்பட்ட என்னுடைய கால்களிலும் கைகளிலும் ஒரு மின்சாரத்தை போல கர்த்தருடைய வல்லமை கடந்து வந்தது. ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அந்த வேதனைகளை மாற்றினார். டாக்டர் சொன்னாங்க, உனக்கு மல்டி ஃப்ராக்சர் 3 வருஷம் ஆக எழுந்து நடக்க என்று சொல்லி கர்த்தர் 3 மாதத்தில் எழுந்து நடக்க வைத்தார். ஆண்டுடைய ஊழியத்தை திரும்பவும் செய்ய பலப்படுத்தினார். இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இந்த வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப போகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்த ஆவியால் நிரப்ப போகிறார். எலிசபெத் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்டு இருந்தார்கள். ஆண்டுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் மரியாளுக்கு சொன்னார்கள். அப்படியே அந்த வார்த்தை நிறைவேறினது. இன்னைக்கு ஆவியானவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம இந்த வேலையில நிரப்ப போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உன் வாயை விரிவாய்த்திற நான் நிரப்பவென்று சொல்லுகிறான். நீங்க வாயை விரிவாய்த்து அந்த ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்புகிறவராய் இருக்கிறான். கர்த்தர் சொன்ன அந்த கடைசி நாட்களிலே என் மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. ஏன் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம்? கர்த்தர் இந்த வேலையில எல்லார் மேல கர்த்தர் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மேல கர்த்தர் ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே. இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது. ஓ ரியாந்தல ரிபல ஷபுதன மரக்கலாம் ரியாந்தல ரிக்கல ரதுனிய சட்டி விலாக்கறவலாம் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த சாபம் உங்களை தொட கர்த்தர் விட மாட்டார். எந்த வியாதி உங்களை தொட விட மாட்டார். வியாதி உங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போவதில்லை. பலவீனம் உங்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பும் பலனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த வேலையில ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? மரியாள் சொன்னது போல என் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்கள் ஆத்துமா கர்த்தரை மாத்திரமே மகிமைப்படுத்தட்டும். இந்த கூடுகை கர்த்தர் உங்களை விசேஷித்த அபிஷேகத்தால் நிரப்ப போகிறார். உங்க மேல ஒரு கிருபையின் ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். இதுவரைக்கும் என்னால் அதிகாலையில் ஜெபிக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்தேன். என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை. என்னுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த முடியவில்லை. என் பிரச்சனைகள் என்னை நெருக்கி கொண்டிருக்கின்றன, உபத்திரங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கின்றன சொல்லி வேதனையோடு வந்திருக்கீங்களா? கர்த்தர் இந்த நாளில் எழும்பு என்று சொல்லுகிறார். எழும்பி பிரகாசிப்போம். தூசியை விட்டு உதறி எழும்புவோம். எல்லா பாரத்தை விட்டு எழும்புவோம். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா. இங்க வந்திருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்க அற்புதங்களை செய்வதற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவர் வியாதிகள் சுகமாவதற்காக நன்றி ராஜா. குடும்பத்திலே சமாதானம் கடந்து வந்ததுக்காக நன்றி. யாரெல்லாம் தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறார்களோ, பயத்தோடு வந்திருக்காங்களோ, இந்த வேலையில கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பமாய் நீங்க ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபை ஆத்துமாக்களை நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான புதுரையா குடும்பத்தின் மேல நம்முடைய வல்லமை இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே லீதியாலாய் கர்த்தர் வைத்ததுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய இருதயங்களை நீங்க திறந்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நீங்க நன்றி சொல்லுங்க. இதுவரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை காத்தாரு, கண்ணின் மணியை போல காத்தாரு. நேரம் ஆயிட்டு நினைக்க வேண்டிய என்னால நிறுத்த முடியல. கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரிபல ஷபுதன மரக்கலாம் ஒரு அஞ்சடி விழா திரியாக்கிறது விழா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தரிசனம் பார்க்கிறவளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசம் நிறைந்தவளாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா.
கலங்காதே மனமே காத்திடுவா, கலங்காதே மனமே காத்திடுவா, கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா, ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பா, 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 என்றும் அதை எண்ணிப்பா, காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமே காத்திடுவா, கலங்காதே மனமே காத்திடுவா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணின் மணியை போல காத்தரலும் ராஜா. ஒவ்வொருவரும் எல்லா திங்குக்கு நீங்க விலைக்கு காப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவர், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நீங்க நிரப்பனதற்காக நன்றி தகப்பனே. இந்த பூமிக்குரிய தேவைகளை கத்தர் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கத்தர் நிறைவாக்குனதுக்காக உமக்கு நன்றி அப்பா. குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே சுகம் உண்டானதுக்காக நன்றி, சமாதானம் உண்டானதுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க நிறைவாய் வைத்ததுக்காக நன்றி தகப்பனே. கண்ணீர் யாவையும் துடைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.